ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மிஞ்சின வாழைப்பழம் இல்லாட்டி ரொம்ப பழுத்த வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அல்வா செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா நெய் ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம் அது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு தேவையான இனிப்பு அளவுக்கு நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ அதில் முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். லைட்டாக கலர் மாறவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் நம்ம கரைச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் ஏதாவது இருக்கும்ல, அதை அதில் ஊற்றி அரைச்சி வச்சுருப்போம்ல வாழைப்பழம், அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது எந்த அளவுக்கு நம்ம கைவிடாமல் கிண்டுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லா வரும். இந்த டைமில் ஒரு 2 ஏலக்காவை அதில் பிச்சு போட்டுக்கிறேன், வாசனைக்காக தான். இப்போ நல்லா கை விடாமல் கிண்டுங்க. இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டுங்க, கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு அளவுக்கு நல்லா கொதிக்கவும் நம்ம வறுத்து வச்ச முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கை விடாமல் கிண்டுனீங்கன்னா ரொம்ப டேஸ்டான சூப்பரான வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கடையில் தான் அல்வா வாங்கி சாப்பிட்ணும், ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இன்னும் நம்ம வீடியோ அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.